ஐயா, காப்பிரைட் எதுவும் அடிச்சிடாதீங்க ஐயா. வணக்கம் மக்களே, நீங்கள் இருக்கிறது தமிழ் அனிமினேஷன். நான் உங்கள் ஹோஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் பீஸ் மாங்கா சாப்டர் 1174 ரிவ்யூ தான். இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா த ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பக்காவான கவர் பிக்சர் கொடுத்துருக்காங்க. இந்த ஒன் பீஸ் வேர்ல்டில் ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட் யாருன்னு கேட்டால் எல்லாரும் சொல்லுவாங்க பைரட் கிங் கோல்டி ரோஜர்னு சொல்லிட்டு. ஸோ கோல்டி ரோஜரோட கவர் பிக்சரும் அவர் தன்னோட பெட்டுக்கு ஆசையாக மீட்டை ஊட்டி விடுற மாதிரி ஒரு பிக் இருக்குது. அந்த பெட்டு யார் தெரியுமா? ட்ரைனோசரஸ், அதாவது ஒரு பெரிய டைனோசருக்கு மீட்டு ஊட்டி விட்டுட்டு இருக்காரு. அது பெட்டு மாதிரி வாலாட்டிக்கிட்டு ஒரு பக்கத்தில் நின்றுருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பைரட்டும் ஸ்ட்ராங்கஸ்ட் அனிமலும் ஒன்றா ஒரே கவர் பிக்சரில் இருக்குது. இந்த கவர் பிக்சருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு டைட்டிலாக த ஸ்ட்ராங்கஸ்ட் பீயிங் இன் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டரில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிவீல் பண்ணியிருக்காங்க. நம்ம லோக்கியோட டெவில் ஃப்ரூட்டோட ஃபார்ம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த சாப்டரோட எண்டில் நமக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங் போன சாப்டரோட எண்ட்லேருந்து கண்டினியூ ஆகுது. சோமஸ் அந்த ஷிப் டெஸ்ட்ராய் ஆனதை நினச்சி ரொம்ப பயத்துலையும் வருத்தத்துலையும் இருக்கான். அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைங்கள்லாம் அப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்கள யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அவங்க நேரம் நடந்து போயிட்டுருக்காங்க. அந்த போர்ட்டோட எட்ஜில் ஷிப் இல்லைன்றதும் அங்கேருந்து அந்த சீ கிளவுட்ஸ் வந்து இல்லைன்றதும் சோமஸுக்கு நல்லா தெரியுது. ஸோ இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, அந்த குழந்தைங்க நேராக போயிட்டு அந்த ஷிப் இல்லாத இடத்துல கீழே விழுந்தாங்கன்னா நேராக அண்டர்வேல்டுக்கு போயிடுவாங்க. ஸோ அங்கே போயிட்டு விழுந்தால் அவங்களோட உடம்பு கூட கிடைக்க போகிறது கிடையாது அப்படின்ற ஒரு பயம் சோமஸுக்கு வருது. ஆக்சுவலி இந்த இடத்துல சோமஸ் அந்த குழந்தைங்களுக்காக யோசிக்கிறான். உடனே அவன் என்ன பண்ணுறான்னா, கும்கோவை கூப்பிட்டு ப்ளீஸ் உன்னோட ஏரோவை நிறுத்து, அந்த பசங்க வந்து ஷிப் இல்லைன்றதுனால கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறான். ஆனால் கும்கோ என்ன சொல்கிறான்னா, இல்லை அதெல்லாம் நீ கனவுல கூட நினச்சி பார்க்காத, இன்னும் என்னை ஈமு தான் கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ தான் சோமஸ்க்கு ஒரு விஷயம் புரியுது. ஈமு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காளா, அப்போ வந்து இது நம்மளோட பிரச்சனை கிடையாது, நம்ம பண்ண வேண்டிய எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டோம். இப்போ குழந்தைய காப்பாற்றுறதுக்கான ஒரு வழியும் நம்ம சொன்னோம், பட் அது கேட்காதது அவங்களோட பிரச்சனை. ஸோ இதில் நமக்கு எந்த இஷ்யூவும் இல்லை அப்படின்ற மாதிரி சோமஸ் கொஞ்சம் தெளிவாயிடுறான். இந்த டைமில் ஒய்மா, அதுக்கப்புறம் இந்த குழந்தைங்களோட பேரண்ட்ஸ், அங்கிள்ஸ் இவங்கெல்லாம் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஸோ இந்த ஜெயின்ஸ் எல்லாம் வந்துட்டு குழந்தைங்களை தடுத்து நிறுத்தத்துக்காக அந்த ஏரோவை என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்ஸ் வச்சு அடிக்கிறாங்க, கத்தி வச்சு வெட்டுறாங்க, அவங்களோட பவரை யூஸ் பண்ணி அதை கிரிக்க ட்ரை பண்ணுறாங்க. யாராலையும் எதுவுமே முடியல. ஏன் ஒரு ஜெயண்ட் வந்து கடிச்சு இழுத்துட்டு இருக்காப்ப அந்த ஆரோவை கட் ஆகுதான் பார்க்கலான்ட்டு. ஆனால் அது துளி கூட கட் ஆகலை. அப்போ தான் சோமர்ஸ் ஒன்று சொல்கிறான், டே முட்டாளுகளா, நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் பண்ணி அது உடையிற மாதிரி இருந்தா நான் எப்போவோ அதை ஸ்டாப் பண்ணி குழந்தைங்களை நிற்க வச்சிருப்பேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அது எதுக்குன்னா, அவனால் இந்த மிஷின் கெட்டு போச்சுன்னா மொத்தப்படி அவன் மேலே விழுந்துருமோ அப்படின்ற பயத்தில் தான் வந்து அவன் காப்பாற்ற ட்ரை பண்ணியிருக்கான். பட் இப்போ அவன் மேலே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்றதுனால அவன் வந்து சேஃப்ன்றதுனால இப்போ அவனோட ட்ரூ கலர் வெளியில் தெரியுது. அந்த ஜெயன்ஸ்லாம் தன்னோட குழந்தைங்களை காப்பாற்ற முடியலன்னு கதறி அழுதுட்டு இருக்கிற விஷயத்தை பார்த்துட்டு சோமர்ஸ் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுறான். அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைக்கோத்தனம் நல்லாவே வெளியில் தெரியுது. எப்படின்னா, நம்ம சொடலை ஒருத்தர் இருப்பான்ல, ஸ்பைடர் படத்தில் எஸ்ஜே சூர்யா, எல்லாரும் அழுக்குறலை கேட்டு என்ஜாய் பண்ணி ஒரு மீம் ஒன்று ட்ரெண்ட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி இவன் கீழே இந்த குழந்தைங்க கஷ்டப்படுறதையும் அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக அந்த அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்படுறதையும் பார்த்து சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த குழந்தைங்க போய் சாகிற விதத்தை பார்க்க நான் ரொம்ப ஆசையாக இருக்கேன், என்ன ஒரு அற்புதமான வழி சாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். இதை பார்த்து கீழே இருக்கவங்க காண்டா வராங்க, நீ சிரிக்காதரா டீமன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்காங்க கீழே இருக்க ஜெயண்ட்லாம். அப்போ தான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை விடுறான். அவன் என்ன சொல்கிறான்னா, டே குட்டி குஞ்சானுங்களா, உங்களுக்கும் உங்களை காப்பாற்ற நினைக்கிற உங்கள் பேரண்ட்ஸுக்கும் இப்போ நான் ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நாங்கள் உங்களை சேஃபாக ஹோலிலேண்டுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணி வச்சுருந்தோம். பட் எதிர்பாராத விதமாக உங்களை கூப்பிட்டு போகிற அந்த ஷிப்பு உடஞ்சி போச்சு. அந்த இடத்துல சீ கிளவுட்ஸும் இல்லை. ஸோ இப்போ நீங்கள் நேராக நடந்து போயிட்டு அந்த இடத்துல கீழே விழுந்தீங்கன்னா உங்களை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, நீங்கள் சாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சோமர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுடுறான். இதை கேட்ட பேரண்ட்ஸ்லாம் ஒரு பக்கம் பயந்தா அந்த கிட்ஸ் எல்லாருமே பேனிக் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன தான் அவங்க ஜெயன்ஸாக இருந்தாலும் அவங்க ஜெயன்ஸ் கிட்ஸுங்க, குழந்தைங்க இல்லை. ஸோ குழந்தைங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஸோ அவங்க எல்லாருமே பேனிக் ஆகிறாங்க. என்னது நம்ம சாக போகிறோமா, அந்த வயசுலேயே அவங்களுக்கு வந்து நம்ம சாக போகிறோமா அப்படின்ற விஷயம் வந்து பயமுறுத்துது. அவங்க பயந்து புலம்ப ஆரம்பிக்கிறாங்க, கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் இந்த இடத்துல பில்ட் ஆகுது. என்னென்னா, ஒருத்தன் சொல்கிறான், இது வந்து கடவுள் நமக்கு கொடுக்குற தண்டனை, நாம் வந்து நல்ல பசங்களாக இல்லாததுனால நம்மளை கடவுள் தண்டிக்கிறாரு, அதனால தான் நம்ம இப்போ சாக போகிறோம் அப்படின்னு ஒருத்தன் சொல்ல, இன்னொருத்தன் வந்து ஆமாம் எங்கள் அம்மா கூட சொல்லியிருக்காங்க, நீ நல்ல பையனாக உன்னை கடவுள் கண்டிப்பாக தண்டிப்பார்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை அதிகமாகுது. அவங்க உடனே வந்து அவங்க பண்ண தப்புக்களையும் அவங்க அம்மாவை அவங்க கஷ்டப்படுத்தினது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. ஸோ கோலன் என்ன யோசிச்சு பார்க்குறான்னா, கோலன் வந்து அவன் கூட இருக்க கிட்ஸோட சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பான். அப்படி ஜெயிச்சதில் அவனுக்கு ஒரு பொம்மை கிடச்சிருக்கும். அது என்ன பொம்மைனா, அயன் ரோபோட் இருக்குல்ல, ஜெயண்ட் ரோபோட்டு ஏமத். ஸோ அதோட ஒரு குட்டி பொம்மையை தான் வந்து ஜெயிச்சு வாங்கியிருப்பான் அப்படின்ட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து பெருமையாக சொல்லிடுவான். பட் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா,
நீ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்றதுக்காக உன்னோட வீக்காக இருக்கவங்ககிட்ட நீ ஃபைட் பண்ணக்கூடாது, அது ரொம்ப தப்பு, நீ அந்த பொம்மையை போய் திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் செஞ்ச சாப்பாடை வந்து சாப்பிடாம விட்டுருப்பான். ஏன் சாப்பிடல, நான் சமைச்சது உனக்கு பிடிக்கலையா அப்படின்னு கேட்டு அடிக்கிறது. இது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் வந்து இன்னொரு குழந்தை அவங்க அம்மாவை பற்றி எனக்கு பயமாக இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமுறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க பண்ண குழந்தைத்தனமான தவறுகளெல்லாம் அவங்க வந்து ஒரு பெரிய தப்பாக நினச்சிக்கிறாங்க. அந்த தப்புனால தான் நம்ம இப்போ சாக போகிறோம் அப்படின்ற ஒரு பயத்துக்கு அவங்க வந்து தள்ளப்படுறாங்க. இந்த மாதிரி குழந்தைங்களோட மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு அவங்க எல்லாருமே ரொம்ப புலம்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து சோமர்ஸ் விழுந்து விழுந்து சிரிக்கிறான். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் அந்த போர்ட் முடிய போது குழந்தைங்க போய் கீழே விழ போகிறாங்க அப்படின்ற சுச்சுவேஷனில் அவங்க பேரண்ட்ஸுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல, எப்படி இதை தடுத்து நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஒய்மோ என்ன பண்ணுறான்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த ஏரோ விட்டு நேராக போயிட்டு அவங்க கிட்ட இருக்க அந்த குழந்தைய பிடிச்சி தூக்க ட்ரை பண்ணுறான். அப்படி தூக்க ட்ரை பண்ணும்போது தான் இன்னொரு விஷயம் நமக்கு புரியுது. இந்த சோமர்ஸோட த்ரோன் வந்து குழந்தைங்களை சுற்றி இன்விசிபிளாக இருக்குது. யாராவது குழந்தைங்க கிட்ட போய் பிடிக்க ட்ரை பண்ணும்போது அது வந்து பிடிக்கிறவங்கள அட்டாக் பண்ணுது. பிடிக்கிறவங்கள மட்டும் அட்டாக் பண்ணாமல் அந்த குழந்தைங்களையும் அது ரொம்ப காயப்படுத்துது. ஸோ இப்போ ஒய்மா போயிட்டு அந்த குழந்தைய பிடிக்கும் போது அவனோட 2 கையுமே அந்த த்ரோன்ஸில் பட்டு ரத்தம் பிச்சுக்கிட்டு வந்து அவன் ரொம்ப அடிபடுறான். அவன் அடிபடுறது இல்லாமல் அந்த குழந்தையும் அது காயப்படுத்தணுன்னே அந்த குழந்தை வந்து எங்களுக்கு இது ரொம்ப வலிக்குது அப்படின்னு கத்தி அழ ஆரம்பிக்குதுங்க. இதை பார்த்துட்டு ஒய்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஐயோ, நான் உங்களை காப்பாற்ற தான் ட்ரை பண்ணேன், உங்களை காயப்படுத்தினதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிருக்கான். ஸோ அங்கே இருக்கிற பேரண்ட்ஸால் எதுவுமே பண்ண முடியல, அந்த குழந்தைங்களை தடுத்து நிறுத்த முடியல, பிடிச்சி தூக்க முடியல, அந்த ஏரோவை கட் பண்ண முடியல, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு மாதிரி அவங்க ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருக்காங்க. குழந்தைங்க நடந்து கிட்ட போயிட்டாங்க, அந்த போர்ட்டோட எஜ்ஜு கிட்ட போயிட்டாங்க. இதை பார்த்து ஒரு பக்கம் சோமர்ஸு சந்தோஷத்தில் அப்படியே துள்ளி குதிக்கிறான், விழுந்து விழுந்து சிரிக்கிறான். பா, எப்படி சாக போகிறாங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த த்ரில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்து ரசிச்சுட்டு இருக்கான் எல்லாத்தையும். யாரா நீ, சைக்கோ நாயாக இருக்க, இவ்வளோ கேவலமான இருக்கான் அவன். இப்போ முன்னாடி நடந்து போயிட்டுருக்க அந்த கபனோட பையன் வந்து அந்த எஜ்ஜுக்கு கிட்டே போயிட்டான். அவன் வந்து இப்போ சாரி கேட்குறான், என்னை மன்னிச்சிடுங்கம்மா, உங்களை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் போல், என்னை மன்னிச்சிடுங்க, எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கும்போது டக்குன்னு கபானோட ஒய்ஃபு அந்த குழந்தைக்கு முன்னாடி போயிட்டு நிற்கிறாங்க. நின்றுட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்படி கட்டி பிடிச்ச உடனே அந்த சோமர்ஸோட பவரில் இருக்க அந்த த்ரோன் வந்து அவங்க அம்மாவை போட்டு உடம்பு ஃபுல்லாக குத்தி கிழிக்குது, ரத்தம் தெரிக்குது. இப்போ கோலன் சொல்கிறான், ஐயோ என்னை விட்டு போங்க, இல்லாட்டி நீங்களும் என் கூட சேர்ந்து செத்துருவீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா சொல்லுவாங்க, இல்லை நான் உன்னை சாக விட மாட்டேன், உன்னை நான் தனியாக சாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன்னை தனியாக நான் சாக விட மாட்டேன், உன் கூடவே சேர்ந்து நானும் சாகிறேன். ஒரு உள் அர்த்தத்தோடு அவங்க அந்த வார்த்தைகளை சொல்கிறாங்க. அந்த குழந்தையும் அழுகுது, அவங்களும் அழுகுறாங்க. அப்படியே அந்த குழந்தையோடு சேர்ந்து அவங்களும் போயிட்டு அந்த பள்ளத்தில் விழுறாங்க. அவங்க விழுந்ததோட பின்னாடி வந்த ஒவ்வொரு குழந்தைகளும் கீழே விழப்போகுதுங்க. அப்படி விழப்போகும்போது அந்த குழந்தைங்களோட அப்பாவோ அம்மாவோ அவங்களோட தாத்தாவோ வந்து ஒருத்தராக பிடிச்சி அவங்களும் சேர்ந்து காயப்பட்டுக்கிட்டு கீழே விழுறாங்க. இந்த மாதிரி எல்லா குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸோட கீழே விழுறதை பார்த்தோன்னே சோமர்ஸுக்கு ஒன்றும் புரியல. என்ன இது இவ்வளோ முட்டாள்தனமாக இருக்குது, அட்லீஸ்ட் அந்த 10 குழந்தைங்க மட்டும் கீழே விழுந்து செத்து போயிருக்கலாம், எதுக்கு அந்த குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த பேரண்ட்ஸும் போய் கூட சேர்ந்து விழுந்து சாகுறாங்க, இந்த அன்பு எவ்வளோ முட்டாள்தனமானதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சிரிக்கிறான். அவனுக்கு இந்த அன்புனா என்னன்னு புரியல, பேரண்டிங்னா என்னன்னு புரியல. யாரா நீ? அப்போ அவன் சொல்கிறான், அப்படி சிரிச்சதில் எனக்கெல்லாம் வயிறே வலிக்குதுடா எவ்வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோமர் சொல்லிட்டு சிரிக்கிறான். கண்ணிலலாம் தண்ணி தாரையாக வருது. சிரித்து வயிறு வலி, கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வந்துட்டு இருக்குன்னா பார்த்துங்க. ஸோ இப்போ எல்லா குழந்தைங்களும் அவங்க பேரண்ட்ஸோட கீழே விழுந்துட்டாங்க. ஒரு செகண்ட் அப்படியே ஹோல்ட் ஆகுது. என்னென்னு பார்த்தா கோலனும் கபானோட ஒய்ஃபும் ஒரு விழுந்த இடம் ஒரு ரப்பர் மாதிரி ஒரு இடமா இருக்குது. அப்படியே விழுந்து பவுன்ஸ் ஆகி எந்திரிச்சு நிற்கிறாங்க. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு கபானோட ஒய்ஃபு கேட்க, கோலன் வந்து நம்ம இன்னும் உயிரோடு தான் இருக்கோம், நம்ம மட்டும் இல்லை எல்லாருமே உயிரோடு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க, எல்லாருமே பின்னாடி பக்கம் அவங்க குழந்தைகளும் அந்த ஜெயின்ஸும் எல்லாருமே உயிரோடு இருக்காங்க. நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி. அப்போ தான் ஒரு வாய்ஸ் கேட்குது, நீங்கள் எல்லோரும் என்னோட கோமு பவரால் உருவான வயிற்றுல இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஷாக் எல்லாருக்கும். யார் அதுன்னு கேட்குறாங்க. லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கோட ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க. ஆமாங்க, அது லூஃபி தான். ஸோ கியர் 5 லூஃபி அந்த இடத்துல எல்லாரையும் தன்னோட வயிற்றுல வாங்கி காப்பாற்றிருக்கான். இந்த இடத்துல லூஃபி மட்டும் இல்லை, நமக்கு ஒரு கண்ணை காட்டுறாங்க. அந்த கண் என்ன சொல்லுதுன்னா, யாரா நீங்களாம் என் பேக்கில் இருக்கீங்க, அதாவது என்னோட முதுகில். ஸோ தன்னோட முதுகில் யார், எதுக்கு நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, எல்லாரும் கீழே இறங்குங்க, இல்லாட்டி நான் மேலே போகும்போது உங்களையும் சேர்த்து அந்த ஃபைட் பண்ணுற இடத்துக்கு கூட்டு போயிட்டு சாவடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறான். அப்போ லூஃபியில் நீ தான் எங்கள் எல்லாரையும் இப்போ காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்ல, என்னது காப்பாற்றிருக்கா, நான் வந்து எல்லாத்தையும் அழிக்கிறவன், நான் காப்பாற்றுறவன் ஒன்றும் கிடையாது, போங்க நான் மேலே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவம் அப்படியே பேசிகிட்டு இருக்கு. நமக்கு அந்த உருவம் யாருன்னு காட்டல, லூஃபியை காட்டுறாங்க. பட் அந்த உருவம் யார், அது யாரோட கண்ணுன்னு நமக்கு தெரியல. அடுத்த சீன் மேலே இந்த சோமர்ஸ்க்கு திடீர்னு கிளைமேட் சேஞ்ச் ஆனது தெரியுது. பனி பொழியுது அந்த இடத்துல. என்னது இது, இந்த டைமில் பனி பொழியுது அப்படின்னு சொல்லிட்டு சோமர்ஸ் அப்படியே அந்த பனியை பார்த்துட்டு இருக்கும்போது அப்படியே தூரத்தில் இடி மின்னல்னு சொல்லிட்டு அந்த இடமே டோட்டலாக மாற ஆரம்பிக்குது. அவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு.
அப்போ ஜருல் சாமாவை காட்டுறாங்க. ஜருல் சாமாவுக்கு ஒரு விஷயம் கேட்குது, பீட் கேட்குது. அந்த பீட் கேட்குறதும் சுற்றி இந்த கிளைமேட் சேஞ்சையும் அவர் பார்க்கும்போது அவருக்கு ஒன்றுமே புரியல, இங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த பெரிய ட்ரீ மொத்தமாக ஆட ஆரம்பிக்குது. அந்த இடமே மொத்தமாக ஒரு மாதிரி வளைஞ்சி நெளிஞ்சு ஆட ஆரம்பிக்குது. அவங்க இருக்கிற இடம் எல்லாமே ரப்பர் மாதிரி வளைஞ்சு ஆட ஆரம்பிக்குது. இது எப்படி நடக்குதுன்னு நமக்கு தெரியும். ஏன்னா கியர் 5 லூஃபியால் தன்னை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியரையும் ரப்பராக மாற்ற முடியும். ஸோ அவனோட வேலை தான் இந்த வளையுறது நெளியுறது, இந்த இடம் எல்லாம் இதுவாகிறது. ஜருல் சாமாவுக்கு கேட்ட அந்த பீட்டும் நம்ம லூஃபியோட கியர் 5 ஃபார்ம் வரும்போது ஜாய் பாயோட பீட்டில் ட்ரம்ஸ் ஆஃப் லிபரேஷன், ஸோ அந்த பீட் தான் கேட்டிருக்கு ஜருல் சாமாவுக்கும். இப்போ மேலே அப்படியே லூஃபியோட சேர்ந்து அந்த பெரிய உருவமும் மேலே வருது. பத்தாவது ஒரு பெரிய பிரம்மாண்டமான டிராகனோட ஃபேஸு. அதாவது நாம் இது வரைக்கும் பார்த்ததுலேயே பயங்கரமான ஒரு கிரியேச்சர்னால் அது கைடோ தான் இந்த ஒன் பீஸில். அதுவும் அவனோட டிராகன் ஃபார்ம் செம்ம பயங்கரமாக இருக்கும்ல. ஆனால் அதுவே தம்மா துண்டு அப்படின்னு நம்ம சொல்கிற அளவுக்கு லோக்கியோட இந்த டிராகன் ஃபார்ம் பயங்கரமாக இருக்குது. லோக்கின்றவன் ஜெயண்ட், ஓகேவா? ஜெயண்ட்ஸ்லேயே அவன் தான் இருக்கிறதுல பெரிய ஜெயண்ட்டு. அவன் டிராகன் ஃபார்முக்கு மாறினா அது எவ்வளோ பெருசாக இருக்கும், ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமான டிராகன் ஃபேஸில் அவனோட அந்த 2 கொம்புக்கு நடுவில் நம்மளோட கியர் 5 லூஃபி படுத்துட்டு இருக்கான். இன்னொரு கொம்பு பக்கமாக ஒரு குட்டி ஸ்கியூரல் இருக்குது. அது என்ன அணில்னு தெரியுதா? அதுதான் நம்ம லோக்கியோட அவனோட ஹேமர். ஸோ அதில் அந்த அணில் ஃபார்மில் அது வந்து விளையாடிட்டு இருக்கு. ஸோ லூஃபியும் அந்த அணிலும் அந்த டிராகன் மண்டையோட கொம்புக்கு நடுவில் அந்த இடத்துல இருக்கிறாங்க, குட்டியாக இருக்கிறாங்கன்னா. அப்போ அந்த டிராகனோட உண்மையான உருவத்தை யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. அவ்வளோ பெரிய டிராகன் மேலே ஏறி வந்ததை பார்த்த சோமர்ஸுக்கு மூஞ்சில் ஆடலை. அவன் அப்படியே ஷாக் ஆகி பார்த்துன்னுறான். அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒன்றுமே புரியல. அப்போ தான் சொல்கிறாங்க த காட் ஆஃப் சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த இடத்துல லோக்கி அண்ட் லூஃபி உள்ளே வந்துட்டாங்க. அங்கே குங்கோவை ஈமு கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஈமு வெர்சஸ் லோக்கி அண்ட் லூஃபி ஃபைட்டு ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த எபிசோடில். ஸோ இந்த பிரம்மாண்டமான டிராகன் ஃபார்மில் இருக்க லோக்கி லூஃபியோட இந்த சாப்டர் அப்படியே முடியுது. அடுத்த சாப்டருக்கு ஒரு பிரேக் விட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு அடுத்த சாப்டர்ஸ் வரும்போது அடுத்த வீடியோஸில் பார்க்கணும். இதே மாதிரி அடுத்த சாப்டர் வீடியோவை பார்க்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா.